இதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, அது உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம பொறுமையை அப்படி சோதிக்கும். உங்க வீட்ல நடக்கிற வாக்குவாதங்களை நிறுத்தி குழந்தைங்களோட மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவுற 1 2 3 மேஜிக் உங்களை ஒரு சிம்பிளான முறையை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்பா, இந்த காட்சி நம்மள பல பேர் வீட்ல ரொம்ப சகஜம் இல்லையா? குழந்தை ஏதாச்சும் கேட்கும், நாம முடியாதுன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய வாக்குவாதமா மாறிடும். இதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்கும்போது நமக்கும் சரி குழந்தைக்கும் சரி மன நிம்மதியே போயிடும். இதுக்கு பேருதான் பேசி கெஞ்சி வாக்குவாதம் செய்யற ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இந்த சின்ன சின்ன எரிச்சல் எப்போ ஒரு பெரிய கொடுமையா மாறுது தெரியுமா? ஒரு பெற்றோர் இப்படி சொல்றாங்க, காலையில படுக்கையிலேருந்து எழுந்திருக்கவே எனக்கு பிடிக்கல, அது ரொம்ப கொடூரமா இருக்கு, நான் அப்படியே படுத்துக்கிட்டு போர்வையால தலைய மூடிக்கிட்டு வேதனையில முடங்கிடுறேன். பாருங்க நிலைமை எந்த அளவுக்கு மோசமாகுதுன்னு. இப்போ சாராங்கிற ஒரு அம்மாவோட கதைய கேட்போம். அவங்க 3 குழந்தைகளை தனியா வளர்க்குறாங்க. ஒருவேளை நீங்களும் சில சமயம் சாரால போல ரொம்ப களைப்பாவும் என்ன பண்றதுனே தெரியாமலும் உணர்ந்திருந்தா அவங்களோட அனுபவம் உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். சாரா எப்படி ஃபீல் பண்ணாங்க தெரியுமா? ஒரு பெரிய லாரி தம் மேல ஏறி இறங்கின மாதிரி ஒரு வலி, ஒரு மன அழுத்தம். இதனால அவங்க என்ன செஞ்சாங்க? கத்துனாங்க, சண்டை போட்டாங்க. இதோட விளைவு ஒவ்வொரு நாளும் வீணா போச்சு. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கணும்னு நினைச்சாலே ஒரு பயம் வந்துடுச்சு. பாத்தீங்களா, இந்த வாக்குவாத சுழற்சிக்கு நம்ம கொடுக்கற விலை எவ்வளோ அதிகம்னு? சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லாமலா இருக்கும்? கண்டிப்பா இருக்கு. அங்கதான் இந்த 1 2 3 மேஜிக் உள்ள வருது. இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு இது ஒரு தெளிவான, ரொம்ப எளிமையான தீர்வா அமைய போகுது. இந்த முறை நிஜமாவே வேலை செய்யுமான்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு முதல் ஆதாரம் இதோ. இந்த புத்தகத்தோட 1.6 மில்லியனுக்கும் அதிகமான பிரதிகள் வித்திருக்கு. இது எதை காட்டுதுன்னா, உலக அளவுல லட்சக்கணக்கான பெற்றோர்கள் இதனால பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான். அது மட்டும் இல்ல, இந்த புத்தகம் 22 அல்லல்ல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பெற்றோரும் சந்திக்கிற பொதுவான சவால்களுக்கு இது ஒரு தீர்வா இருக்கு. இதோட நம்பகத்தன்மைக்கு இன்னும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஆயிரக்கணக்கான மனநல நிபுணர்களும் குழந்தை மருத்துவர்களுமே இத பரிந்துரைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இத கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். வெறும் 3 லிருந்து 4 மணி நேரத்துல இத முழுசா புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த புரோகிராமோட அடிப்படை கொள்கை என்ன? ரொம்ப சிம்பிள். பெற்றோரா நாம செய்யற 2 பெரிய தப்ப இது சுட்டி காட்டுது. 1, நாம அளவுக்கு அதிகமா பேசுறது. 2, நாம அளவுக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படுறது. நம்ம வழக்கமா செய்யற தப்பு என்ன? ரொம்ப பேசுறது, ரொம்ப எமோஷனல் ஆகுறது. ஆனா இந்த 1 2 3 விதியோட மையமே இதுக்கு நேர் எதிரானது. பேச்ச நிறுத்துங்க, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. ஏன்? ஏன்னா நம்ம வாக்குவாதம் செய்யும்போது குழந்தையோட தப்பான நடத்தைக்கு நம்ம கவனத்தை கொடுக்குறோம். அதுவே அவங்களுக்கு ஒரு பரிசு மாதிரி ஆயிடுது. பேச்சையும் உணர்ச்சியை நிறுத்தணும்னா அந்த பரிசு அவங்களுக்கு கிடைக்காது. இதுதான் இந்த முறையோட வெற்றி ரகசியம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி செயல்படுத்துறது? வாங்க, இதோட விதிகள் என்ன, நீங்க இத பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நிஜத்துல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிட்டா இத முயற்சி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த முறை 2 வயசுல இருந்து 12 வயசு வரையிலான குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுவும் சிங்கிள் பேரண்ட்ஸ், 2 பெற்றோரும் இருக்கிற குடும்பங்கள், குழந்தைகளை பாத்துக்கிறவங்கன்னு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம். முதல்ல குழந்தையோட உடல்நிலையை செக் பண்ணுங்க. அவங்க பசியா இருக்காங்களா, சோர்வா இருக்காங்களா, இல்ல உடம்பு சரியில்லையான்னு பாருங்க. 2வது, இந்த முறைய அப்படியே பின்பற்றுங்க. குறிப்பா பேச்சு இல்ல, உணர்ச்சி இல்லைங்கிற விதியை மட்டும் மீறவே கூடாது. சரி, நீங்க இத ஆரம்பிச்சதும் உடனே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உங்க குழந்தைங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா இது வெற்றிகரமா செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பொதுவா குழந்தைகள் 2 விதமா ரியாக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 50% குழந்தைகள் உடனே ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா மீதி 50% குழந்தைங்க நீங்க சொல்றதுல உண்மையிலே உறுதியா இருக்கீங்களான்னு உங்களை சோதிச்சு பாப்பாங்க. சில குழந்தைங்க, அதாவது ஒத்துழைப்பாளர்கள், உடனே அமைதியாகிடுவாங்க. ஆனா மத்தவங்க, சோதிப்பவர்கள், நீங்க அவங்க முடிவுல உறுதியா இருக்கீங்களான்னு பாப்பாங்க. அவங்க நடத்த முதல்ல இன்னும் கொஞ்சம் மோசமாகி அதுக்கப்புறம் தான் சரியாகும். நீங்க மட்டும் உறுதியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் மாறிடுவாங்க. இதுதான் இங்க மேஜிக். சரி, எல்லா நேரமும் இது வேலை செய்யுமா? எப்போ நாம ஒரு நிபுணர்கிட்ட போகணும்? 3 வாரத்துக்கு அப்புறமும் குழந்தையோட நடத்த மோசமா இருந்தா, இல்ல இது ரொம்ப கஷ்டமான வேலையா உங்களுக்கு தோணுனா, இல்ல பெற்றோரா உங்களாலேயே இந்த விதிகளை பின்பற்ற முடியலைனா ஒரு நிபுணரை பாக்குறது தான் நல்லது. ஆனா இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. உங்க குழந்தைக்கு உங்களை விட்டு பிரியறதுல பயங்கரமான கவலை இருந்தாலோ, வன்முறையா நடந்துக்கிட்டாலோ, இல்ல தன்னைத்தானே தண்டிச்சுக்கிற பழக்கம் இருந்தாலோ, ஒரு நல்ல கவுன்சிலிங் இல்லாம இந்த திட்டத்தை நீங்க தொடங்கவே கூடாது. சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சா என்ன பலன் கிடைக்கும்? வாங்க, மறுபடியும் சாராவோட கதைக்கு போய் இந்த முறையோட சக்தி வாய்ந்த நேர்மறையான விளைவை பார்க்கலாம்.
இதுதான் சாராவோட பயணம். அக்டோபர் மாசம் அவங்க ஒரு பெரிய நெருக்கடியில இருந்தாங்க. கிறிஸ்மஸ் விடுமுறையில 1 2 3 மேஜிக் முறையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஜான்வரியில ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தாங்க. பாருங்க, நெருக்கடியிலிருந்து அமைதிக்கு ஒரு தெளிவான மாற்றம். ஜனவரியில குழந்தைங்க திரும்ப ஸ்கூலுக்கு போனப்போ சாரா ஒரு ஆச்சரியமான விஷயத்த உணர்ந்தாங்க. என் வாழ்க்கையில முதல் முறையா நான் உங்களை மிஸ் பண்ணேன். இந்த முறை வெறும் அமைதியை மட்டும் கொண்டு வரல, அது அவங்க இழந்த பாச பிணைப்ப மீட்டெடுத்திருக்கு. இதுதான் இந்த முறையோட உண்மையான வெற்றி. இதுதான் உங்களுடைய புதிய இயல்பு வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு அமைதியான வீடு, உங்க குழந்தைங்களோட மறுபடியும் சந்தோஷமா இருக்கிறது, அப்புறம் நீங்க எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நல்ல பெற்றோரா மாறுறது. உங்க குழந்தைகளுடன் மறுபடியும் மகிழ்ச்சியா இருக்க நீங்க தயாரா? இந்த மாற்றம் கண்டிப்பா சாத்தியம்தான். இந்த முறை உங்களுக்கு